வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் மற்றும் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த பிக்ஃபுட், எட்டி அல்லது சாஸ்குவாட்ச் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு விசித்திரமான உயிரினம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் இது தொடர்பாக பல பயங்கரமான கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு இப்போ வர இது வாழ்ந்து வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பரவலாக இருக்குது. அந்த வகையில் தான் சைனாவிலையும் இது மாதிரியான ஒரு பிக்ஃபுட் நடமாடியதாக ஒரு கதை இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். 1950களில் சைனாவில் இருக்கக்கூடிய ஹியூபே அப்படிங்கிற ஒரு பிராந்தியம், இது அடர்ந்த வனப்பகுதிகள் நிறைந்த ஒரு இடம். இங்கே தான் இந்த பிக்ஃபுட் இருந்ததாகவும் இதை பல மக்கள் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. பார்த்த அனைத்து மக்களுமே இந்த உயிரினம் கிட்டத்தட்ட 7 அடி உயரத்துக்கு மேலே இருந்ததாகவும், அடர்ந்த சிவப்பான கண்கள், கொடூரமான பார்வை, உடம்பெங்கும் ரோமம், கூரிய நகங்கள் அப்படின்னு ஒரே மாதிரியான கதைகளை சொல்லியும் இந்த உயிரினங்கள் குறிப்பிட்ட அந்த பகுதியில் வேலைக்கு சென்று திரும்புகிறவங்களை ரொம்ப துன்புறுத்தியதாகவும், அச்சுறுத்தி மிரட்டியதாகவும், சிலரை தூக்கிட்டே போயிருக்குது அப்படின்னும், அதன் பின்னாடி அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் சொல்லப்பட்டு நம்பப்பட்டு வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச அந்த நாட்டுக்காரங்க இது தொடர்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களாலையும் அறிவியல் பூர்வமாக இதை நிரூபணம் செய்ய முடியலை. ஆனாலும் இது வாழ்ந்ததற்கு உண்டான தடயங்களாக இதனுடைய ரோமங்கள், சில பாதச்சுவடுகள் மற்றும் படிமங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லா நாடுகள்லையும் இது மாதிரி பிக்ஃபுட் சம்பந்தமான சில தடயங்கள் தான் வாழ்ந்ததற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகளை நம்ப வைக்குது. அந்த வகையில் சைனாவிலையும் அதே தான் நடந்தது. வேறு எந்த விதிவிலக்கும் இல்லை. இதை அவங்க நாட்டில் இருக்கிறவங்க ஏரன் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு சிலர் இதை ஒயில்டர் மேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இது எப்படியோ அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட பல்வேறு கதைகளில் இந்த பிக்ஃபுட்டும் ஒரு முக்கிய இடத்தை வச்சு வருது. நம்ம நாட்டில் கூட அடிக்கடி இமயமலை பகுதிகளில் இந்த பனி மனிதர்களை பார்த்ததாக சில தகவல்கள் வெளிவரும். நிறைய பேர் அதனுடைய பாதச்சுவடுகளை பார்த்ததாகவும் புகைப்படங்களை வெளியிடுவாங்க. அது மாதிரி பல நாடுகள்லையும் சாஸ்குவாட்சுக்கு எப்பயுமே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அந்த அளவுக்கு இதை சுற்றிய பல்வேறு மர்மங்களும் இப்போ வர நீடித்து கொண்டு தான் இருக்குது. இந்த பிக்ஃபுட் அல்லது சாஸ்குவாட்ச் அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்ய முடியலைனாலும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட சில கேள்விக்குறிகளை இது எழுப்பி கொண்டு தான் இருக்குது. மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட மீண்டும் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.